ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மணி ஏஐ யூனிவர்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம லிட்ரலி நான் கிரவுண்ட் ஜீரோலேருந்து அகைன் என்னோடய லைஃப் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஏஐ ஜேர்னியில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ ஜீரோலேருந்து ஆரம்பித்து என்னோட தெரிஞ்ச சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் நான் சாம்பிளுக்கு ட்ரை பண்ணதெல்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி நான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்க போய் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, பட் ஒரு 1000 rupees 2000 rupees 500 rupeesனு குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் வருது. இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜீரோலேருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோன்னு நான் நம்புகிறேன். இப்போது அடுத்தது என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் குட்டி குட்டியாக வருது, பட் இது பத்தாது இல்லையா? இந்த ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸ்னு பிஸ்னஸில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த ஆல்ரெடி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸாக இருக்கிறவங்க ப்ளஸ் சிஇஓவாக இருப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை நிர்வகிப்பாங்க. அவங்களுக்கு கீழே 10 பேர் வேலை செய்வாங்க. அவங்களுமே ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் டெய்லியும் இல்லை வீக்லி ஒன்ஸ் போட்டுட்ருப்பாங்க. பட் நவ் தே டோன்ட் ஹாவ் டைம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சில நான் இன்ஸ்பயர் ஆன நம்ம ஊரில் சில பேர் இருக்காங்க. அந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், அந்த சிஇஓஸ்க்கு நான் இப்போது ஒரு க்ரியேட்டிவ்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி அவங்கள்ட்ட ப்ராஜெக்ட்ஸ் கேட்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த சாம்பிள்ஸ்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு இனிமேல் தான் அனுப்ப போகிறேன். இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு எத்தனை பேருக்கு அனுப்பிச்சு எத்தனை பேருக்கு நமக்கு ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஐ ஹோப் இது என்னோடய லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு நல்ல இன்கம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே இந்த ஜென்ஏஐ இண்டஸ்ட்ரியில் மனசுக்கு பிடிச்சி செய்கிறேன். கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நோக்கி போவோம்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஏஐ சர்வீசஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தீங்கன்னா எப்படி கடந்து வந்தீங்க, இல்லை கடக்க போகிறீங்க, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்குமே அது லேர்னிங்ஸாக இருக்கும். ஸோ கூடிய விரைவில் அகைன் இன்னொரு சக்ஸஸ் ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ். see you மணிகண்டன். Bye-bye.